வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் ஆயாச்சு. பசங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் வைங்க. அதே சமயம் டெய்லி உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட் வச்சாலும் போர் அடிக்கும். சும்மா உங்களுக்கு சுண்டலாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சுண்டலை வச்சு ஒரு கட்லெட் பண்ணி கூட வைக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மிக்சட் பீன் கட்லெட். நைட்டே கலப்படமாக சுண்டலை ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஒரு விசில் வேக வச்சா போதும். இது கூட நான் 2 உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வெங்காயமும் அப்புறம் கொஞ்சம் பொடிகளும் சேர்த்துக்க போகிறேன். வேக வச்ச இந்த சுண்டல்லேருந்து தண்ணியை வடிச்சிட்டு அந்த சுண்டலை மட்டும் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்து பொடிச்சிக்கோங்க. பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், அப்படியே சும்மா பல்ஸ் பண்ணிட்டா போதும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கிட்டு நான் சாப் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு உருளைக்கிழங்கை வதக்கிட்டு எப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் வேக வச்ச சுண்டல் எடுத்திருக்கேன். அதை தான் மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த உருளைக்கிழங்கோடையே சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். இது கூட நான் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள் பசங்களுக்கு சோளம் பிடிக்கும்னா இது கூடவே ஒரு 1/4 கப் வேக வச்ச சோளத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் நல்லா ஆற விட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஒரு பால்ஸாக எடுத்து நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நீங்கள் ரோல் பண்ணால் போதும். சைட்ஸ் எல்லாம் ஈவனாக ஆகிடும். ஷேப் பண்ண கட்லெட்லாம் நீங்கள் மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாகவே பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மைதாவில் டிப் பண்ணி பண்ணும்போது உங்களோட கட்லெட் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் மைதா டிப்பிங் கொடுக்கல, நேராக பிரெட் க்ரம்ஸில் தான் அப்படியே ரோல் பண்ணியிருக்கேன். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மைதாவை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லைனா தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பக்கத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கட்லெட்டை அப்படியே லைனாக அதில் சேர்த்துட்டே வாங்க. அடிப்பக்கம் நல்லா ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் அதை இன்னொரு பக்கம் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு க்ரீன் சட்னி இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ஏன்னா அதில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது. ஸோ இனிமேல் அப்படியே சும்மா சுண்டலாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதாவது கட்லெட்டாக பண்ணி வச்சிங்கன்னா 3-4 கொடுத்தா கூட உங்களுக்கு போதாது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.